Hello friends, welcome to my channel Mr. Uru Purki. So நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ நம்ம அந்த தோசை ஷாப்பு கிளம்ப போகிறோம். இந்த தோசை ஷாப்பை பற்றி ஒரு ஸ்பெஷாலிட்டி உங்ககிட்ட நான் சொல்லணும். ஆக்சுவலாக ஒரு இங்கிலீஷில் ஒரு கோட் சொல்லுவாங்க. அதாவது இது ஒரு ஃபுட்டி கோட்ஸ். டோன்ட் பர்ன் யுவர் பாக்கெட்ஸ் டு ஃபில் யுவர் ஸ்டொமக்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் சாப்பிட்றதுக்காக பசியாக இருந்தீங்கன்னா உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற மொத்த பணத்தையும் இதுக்காக காலி பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் அந்த கோட்ஸ். ஸோ அதுக்கேற்ற போல் இப்போ நம்ம அந்த கடை அமைஞ்சிருக்கு. எப்படி சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 வெரைட்டிஸ் டின்னர் ஃபுட்டு வந்து அவங்க ஜஸ்ட் 30 rupeesக்கு தான் சர்வ் பண்ணுறாங்க. தோசையிலேயே சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 15 to 20 வெரைட்டிஸ் இருக்குது. இட்லியில் ஒரு 10 வெரைட்டிஸ் இருக்குது. சேவை, அதாவது நம்ம ஊரில் இடியாப்பம் சொல்லுவோம்ல, அந்த சேவை அதில் ஒரு 10 வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் கம்பு தோசை, ராகி தோசை, இந்த மாதிரி வந்து உடம்புக்கு ரொம்ப தேவையான ஹைஜீனான ப்ராடக்ட்ஸும் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் வந்து பரோட்டாவில் நிறைய வகை இருக்குது. இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் காஸ்ட் அந்த கடையில் பார்த்தோம்னா ஜஸ்ட் 30 rupees தான். ஸோ அங்கே க்ரௌடோட ரெஸ்பான்ஸ் நீங்களே பார்த்து நான் சொல்கிறத விட உங்களுக்கு நிறைய புரிய வரும். ஸோ நம்ம இதுக்கு மேலே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ டைம் ஈவினிங் 6:30 ஆகுது. நம்ம இப்போ இந்த ஷாப் கிட்ட ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். இது வந்து ப்ரூக்ஃபீல்ட்ஸ் ரோடு. ஆக்சுவலாக நீங்கள் ரைட் ஹேண்ட் சைட் ப்ரூக்ஃபீல்ட்ஸ் பார்க்கலாம். அந்த ப்ரூக்ஃபீல்ட்ஸ் தாண்டி நம்ம போயிட்டே இருக்கும்போது எக்ஸாக்டாக ப்ரூக்ஃபீல்ட்ஸோட ஆப்போசிட்டில் ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று வரும். அந்த பெட்ரோல் பங்க் ஒட்டி ஒரு ரோடு போகும். அந்த ரோட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுத்தோம்னா ஒரு 50 மீட்டர்ஸ்ல நம்ம அந்த ஷாப்புக்கு ரீச் ஆயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன அந்த தோசை ஷாப்புக்கு வந்தாச்சு. ஸோ இந்த தோசை ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 2 minutes வாக்கில், ப்ரூக்ஃபீல்ட்ஸ்லேருந்து 2 minutes வாக்கில் இந்த ஷாப் இருக்குது. ஆப்போசிட் டு செந்தில் ஹாஸ்பிட்டல் தான் இதோட லேண்ட்மார்க்னு சொல்லலாம். டெய்லியும் க்ரௌடு பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியிலேருந்து பணக்காரங்க வரைக்கும் கார்லேருந்து வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு போகிறாங்க. தோசை வெரைட்டிஸே ஏகப்பட்டது இருக்குது. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். நான் இப்போ சொன்ன அந்த கடையில் வந்து க்ரௌடு உள்ளே நிற்கவே இடம் இல்லை. நம்மளே இப்போ வெளியில் வந்து தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபேமிலியிலேருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து சாப்பிட்றாங்க. ரொம்ப ஃபேமிலியும் வந்து நம்பி வந்து குழந்தைங்களுக்குலாம் ஊட்டி விடுறாங்க. ரொம்ப தாராளமாக நம்பி வந்து சாப்பிட்ற ஒரு இடம் தான் இந்த இடம். ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌடோட ரெஸ்பான்ஸே தெரியும். என் பேர் செல்வம். இந்த கடையில் 10 வருஷமாக வேலை பார்க்குறேன். மாஸ்டராக இருக்கேன். இங்கே வந்து வெரைட்டி சேவை, வெரைட்டி தோசைலாம் போடுறோம். இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, பரோட்டா, முட்டை பரோட்டா, கொத்து பரோட்டா எல்லாமே போடுறோம். வெரைட்டி சேவையில் பூண்டு சேவை, காளான் சேவை, பன்னீர் சேவை, வாழைப்பூ சேவை, காலிஃப்ளவர் சேவை, கார்ன் சேவை, தக்காளி சேவை, ஆனியன் சேவை, முட்டை சேவை, பொடி சேவை, பட்டர் சேவை. அதே வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா தோசை ஐட்டம் வந்து பூண்டு தோசை, காளான் தோசை, பன்னீர் தோசை, வாழைப்பூ தோசை, காலிஃப்ளவர் தோசை, கார்ன் தோசை, தக்காளி தோசை, ஆனியன் தோசை, முட்டை தோசை, மசால் தோசை, பட்டர் தோசை, பொடி தோசை, எல்லா வெரைட்டியும். இது வந்து நார்மலாக சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் காரில் எல்லாம் கூட வந்து சாப்பிட்டு போவாங்க. எல்லாமே நல்ல வெரைட்டியாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஷாப்போட பேரு மீனாட்சி டிஃபன் சென்டர். இப்போ இங்க சாப்பிட்ட பீப்புள் கிட்டயே போய் நம்ம ஃபுட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுடலாம்.
ரெகுலராக வந்து 2 வீக்ஸ் மேலே நாங்கள் வந்துட்டு இருக்கோம். ஃபுட் எல்லாமே சூப்பர் ஃபுட்டாக இருக்குது. ரேட்டும் நல்லா இருக்கு, நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. நாங்கள் ரெகுலராகவே இந்த கடைக்கு வரது உண்டு. இங்கே ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த சேவ்லேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது கார்லிக் சேவ். இந்த கார்லிக் சேவுக்காகவே நாங்கள் ரெகுலராக இங்கே வரோம். இங்கே வர்றது தான் ஃபஸ்ட் டைமு. சார் வந்து ரெகுலராக இங்கே வருவாங்க. நம்ம ஒரு கடைக்கு கூப்பிட்டு போகிறாங்க, செமையாக இருக்குன்னு சொன்னாங்க. வந்து கார்லிக் தோசை, கார்லிக் சேவ் வாங்கி கொடுத்தாங்க. எம்மி சூப்பர், செமையாக இருக்குது. ரெகுலராக சாப்பிட்ருக்கேன். இங்கே வந்து எல்லா வகையான தோசை இங்கே கிடைக்கும். அப்புறம் தோசை, அது போக சேவை ஐட்டம், அது போக பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டிஸான நிறைய இதில் நிறைய கிடைக்கும். அதனால் இங்கே சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா பெஸ்ட்டு க்ளீனாகவும் இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா எல்லாமே ஐட்டம் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வெளியில் சாப்பிட்டோம்னா ஒவ்வொன்று வந்து எண்ணெய் நல்லா இருக்காது, இதாக இருக்கும். இங்கே வந்து அப்படி இல்லைங்க, உடம்புக்கு நல்லா இருக்குங்க. வேறு எந்த ப்ராப்ளம் கிடையாதுங்க, சூப்பராக இருக்கும். நாங்கள் ரெகுலராக ப்ரூக்ஃபீல்ஸ் வந்து இந்த மாதிரி இடத்துல தான் சாப்பிடுவோம். ஸோ பெரிய ஹோட்டல்ஸில் போய் சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஹோட்டல்ஸில் வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் ஜாலியாக பார்த்திங்கன்னா ஒரு வாங்கி ஐட்டம் வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்றது எக்கனாமிக்கலாகவும் இருக்கும், ஒர்த் ஃபார் மணியாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் வி ப்ரிஃபர் லைக் திஸ். ஸோ இந்த தோசையை நம்ம இப்போவே சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். இப்போ நம்ம பன்னீர் தோசை சாப்பிட்றோம். டேஸ்ட் வந்து சும்மா அட்டகாசமாக இருக்குது. தோசைக்குள்ளே வந்து பன்னீர் மசாலா வந்து ஸ்டஃப் பண்ணி ரொம்ப அழகாக சர்வ் பண்ணுறாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. ஒரு 3 சட்னிஸ் தராங்க, ஒரு சாம்பார் தராங்க. நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ கம்பு தோசை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்த்து. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம வீட்டுக்கே வந்தாச்சு. அங்கே உண்ட மயக்கத்தில் அதுக்கு மேலே நம்மளால் பேச முடியல, அதனால் வீட்டுக்கே வந்துட்டு நான் பேசுகிறேன். ஸோ ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே இருந்த க்ரௌடோட ரெஸ்பான்ஸ் பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி உங்கள் ஊரில் சூப்பராக எங்கே ஃபுட்டு தராங்களோ இல்லை அதே மாதிரி என்னென்னலாம் பிளேசஸ் இருக்கோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸை டைப் பண்ணுங்கள். நம்ம அங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய். அப்புறம் இன்னொரு விஷயம், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.